தெனாலி ராமன் மற்றும் 3 குற்றவாளிகள். ஒருநாள் விஜயநகர அரசில் 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்தனர். மன்னர் கிருஷ்ணதேவராயர் இந்த சூழலில் தெனாலி ராமனை அழைத்து உதவி கேட்டார். தெனாலியின் திட்டம். தெனாலி ராமன் குற்றவாளிகளிடம் சென்று, நீங்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் மன்னர் உங்களுக்கு மிகக் குறைந்த தண்டனை வழங்குவார் என்றார். ஆனால் மூவரும் எந்த முறையிலும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. அப்போது தெனாலி ராமன் ஒரு யோசனை செய்தார். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு மூடிய பானையை கொடுத்தார். பானையின் உள்ளே தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்தது. தெனாலி அவர்கள் மூவரிடமும் கூறினார், இந்த பானையை இரவு முழுவதும் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். உங்களில் குற்றவாளி யாரானாலும் அவரின் பானையின் தண்ணீர் காலை வரை குறைந்து காணப்படும். மறுநாள். அடுத்த நாள் காலை மூவரும் பானைகளுடன் தெனாலி ராமனின் முன்னால் வந்தனர். முதல் இருவரின் பானைகளில் தண்ணீர் குறைந்து காணப்பட்டது. ஆனால் மூன்றாவரின் பானை மட்டும் முழுமையாக நிரம்பியிருந்தது. தெனாலி ராமன் அவர்கள் மூவரையும் கூர்ந்து நோக்கி மன்னரிடம் கூறினார், மகாராஜா, முதல் இருவரே உண்மையான குற்றவாளிகள். அவர்கள் இரவு முழுவதும் தங்கள் பானையில் துளையிட்டு தண்ணீரை வெளியேற்றி பார்க்க முயற்சித்துள்ளனர். ஏனெனில் அவர்கள் அச்சத்தில் இருந்தனர். ஆனால் மூன்றாவர் சுயமானவர். அவர் பானையை எவ்வித மாற்றமுமின்றி வைத்திருந்தார். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலியின் புத்திசாலித்தனத்திற்கும் குற்றவாளிகளை அடையாளம் கண்டதற்கும் பாராட்டு தெரிவித்தார். கதையின் நெறி. புத்திசாலித்தனத்தால் மிகப்பெரிய சிக்கல்களையும் எளிதாக தீர்க்க முடியும்.